friends and families, welcome to Vaish's vlog. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து இது நான் இன்னைக்கு எடுக்கறேன், நாளைக்கு தான் நாங்க போறோம். மார்னிங் 5 o'clock நம்ம காலைல கிளம்பணும். சோ பாத்தீங்க அப்படினா இப்ப டைம் தெரியல, ஒரு 10 மணி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் இந்த தேருக்கு ரெடி ஆன மாதிரியே தான் இதுக்கும் ரெடி ஆகணும். பட் தேருக்கு 5 மணி to 6 மணி தான் கிளம்புனேன். ஸோ அதே மாதிரி வந்து நாளைக்கும் கிளம்பணும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெம்பிள்ஸ் போகிறோம். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் கோயிங் டு ட்ராவல் அண்ட் நியூ பிளேசஸ் அண்ட் நியூ சிட்டிஸ், கோயிங் டு experience many things tomorrow. So I am very happy about it. So join with me to visit many temples. வெளில போனாலும் இந்த குட்டி ஒன்று பர்ஸில் வந்து என்னோடய இயர்பட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன், ஏன்னா பாட்டு கேட்குறதுக்கு அம்மா ஃபோனில். பட் இப்போ கொஞ்சம் லாங் ஜேர்னி அப்படிங்கிறனால வந்து ஒரு குட்டி பேக் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு க்ரன்ச்சீஸ், என்னோட லிப்பாம் கோம், அது நீங்கள் வந்து இந்த இது இருக்குது இதில் மாட்டணும். பட் அது உடஞ்சிட்டு வந்துருச்சு. ஸோ நான் அதை அப்படியே வச்சாச்சு. ஒரு இந்த மாதிரி ஒரு பவ் எடுத்திருக்கேன். தென் வந்து கர்ச்சிஃப் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த பேக்கில் நான் வைக்கிறதா இருக்கேன். ஏதாவது டேப்லெட்ஸு பாம்லாம் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். பாம் மீன்ஸ் இது கிடையாது, இந்த அமுதாஞ்சல் இதெல்லாம் இருக்குல்ல, அதை சொன்னேன். ஓகே பார்க்கலாம் நாளைக்கு. ஆக்சுவலாக நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேளாங்கண்ணி போகிற பிளான்லேயும் இருக்கும். அதனால் 2 ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கோம். சப்போஸ் வேளாங்கண்ணி போனோம் அப்படின்னா வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த கடலில், அதனால் 2 ட்ரெஸ் மாற்றுற மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நாளைக்கு போட வேண்டிய ஆக்சசரிஸ் ஒன்றும் அவ்வளோலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் நான் போட்டிருப்பேன். சிம்பிளாக இந்த ஒரே ஒரு பேங்கிள், தென் 2 பிரேஸ்லெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த ஒரு பிரேஸ்லெட் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று எடுத்தேன், இப்போ செயின்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதையே போட்டுட்ருக்கேன். ஸோ செயின் நான் என்ன போட போகிறேன்னு காட்டுறேன். இதோ இந்த மாதிரி ஒரு செயின் தான் நான் போடுறேன். இதுதான் நான் பல தடவை போடுவேன். இந்த செயின் தான் நான் இது இப்போ தான் பிடிச்சிருக்கு ரொம்ப, அதனால் இந்த செயின் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் ரொம்ப நாளாக. இந்த இயரிங்ஸ் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு இயரிங்ஸை இப்போ நான் சூஸ் பண்ணி எடுக்கணும், அதுதான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஸோ கோல்ட்லாம் எதுவுமே கண்டிப்பாக போட்டு போக மாட்டேன், நான் கண்டிப்பாக தொலைச்சிருவேன். அதனால் வந்து ஏதாவது சிம்பிளாக நீட்டாக இருக்கிற மாதிரி இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும். இந்த இது போல் அந்த ஸ்டெட்ரோனா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டெம்பிள் போகிறனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் எடுக்கணும்ல, அதனால் என் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேன்னா, இதோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் டாப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒயிட் கலர் பேண்ட்டு, ஷால் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஆரஞ்சு கலர் டாப்ஸு. இந்த ஆரஞ்சு கலர் டாப்ஸ்க்கு வந்து the next day. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. ஸோ நான் நம்ம காலையிலே கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டு 6:30 ஆகிடுச்சு வெற்றிகரமாக. ஸோ வந்து எப்போவுமே லேட்டாக கிளம்புற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் காஸ்ட்யூம் மட்டும் வேறு காஸ்ட்யூம் சொல்லியிருந்தேன், பட் நான் இது மாற்றிட்டேன். மாற்றிட்டேன். இன்னும் ஹேர் ஸ்டைலாக எதுவும் மாற்றலை. இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் போகிற வழியில் தான் பார்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறையா வந்து க்ளவுட்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. பட் நான் பேக் சீட்டில் உட்காந்துருந்த காரணத்தினால வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ பட் பார்த்திங்க அப்படின்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு க்ளவுட்ஸ் எல்லாமே. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு தான் போக போகிறோம். அங்கே போய் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியலை. பட் நான் பார்த்திங்க அப்படின்னா என்னால் முடிச்ச அளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் க்ளவுட்ஸ் செம்ம பியூட்டிஃபுல்லாக அந்த வீடியோவில் இருக்கிறத விட ஸ்டேட்டில் செம்மையாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீச் ஆகிட்டு சொல்கிறேன். 1 hour later. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சிதம்பரம் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு கோவில் அப்படியே டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கோவிலுக்குள்ளே நான் போயிட்டு நிறையா ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்துருந்தேன், ஃபுல்லாக வீடியோ எதுவுமே எடுக்க முடியலை. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்திருந்தேன், அதுதான் நான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறையா மாடு எல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு நாங்கள் வந்து கீரைலாம் வாங்கி கொடுத்துருந்தோம். அப்புறம் அங்கே தூரத்தில் யானையும் கூட இருந்துச்சு. ஸோ இனிமேல் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க.
அங்கே வந்து கோபுரத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சைடு வந்து தேவர்கள், இன்னொரு சைடு வந்து அரக்கர்கள்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த கல்யாணம் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. கோவிலுக்குள்ளே இருக்க குளத்துலேயுமே நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு டெம்பிளே. நான் ஃபஸ்ட் டைம் தான் கோவில் போகிறேன், அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. தென் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சிதம்பரம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமேல் நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமேல் வைத்தீஸ்வரர் டெம்பிள் போனோம். அந்த கோவிலுக்கு போயிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டோம். சாமி எங்களுக்கு நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு அதனால் அங்கேயுமே நிறைய வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமேல் எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு திரும்பியும். அதுக்கப்புறமேல் நாங்கள் இன்னொரு கோவில் போயிட்டுருந்தோம். அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா சட்டைநாதர் கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல நான் சுத்தமாக ஃபோனே யூஸ் பண்ணல. பிகாஸ் ஏன்னா நாங்கள் க்ளோஸ் பண்ணுற டைமில் போயிருந்ததுனால என்னால் அங்கே அவ்வளோவா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் ஃபோனே நான் ஓப்பன் பண்ணல. அவ்வளோ இப்படி கூட்டமாக இல்லை, நட சாத்துற டைமுக்கு போனதுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறமேலே ஹேர் ஸ்டைல் செம்மையாக கலைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆகலை, அதாவது வேளாங்கண்ணி போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் போய் தூங்க போகிறேன், சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேல இந்த நடுவில் திடீர்னு எழுப்பிவிட்டாங்க. திடீர்னு எதுக்கடா எழுப்பிவிட்றாங்கன்னு பார்த்தா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர்ட், அதுக்கப்புறமேல் நாங்கள் மியூசியம் போனோம். அந்த மியூசியமோட நேம் ஆக்சுவலி நான் மறந்து போயிட்டேன். ஸோ இந்த இது வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸால் கட்டப்பட்டது. அது வந்து இந்த வேலை செய்கிறவங்கெல்லாம் வாழ்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப பெருசாக கட்டியிருந்தாங்க. பட் கடல் நல்லா அழைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ் வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அங்கே மியூசியத்தில் இருந்ததெல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போயிட்டு மியூசியத்தில் இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே ஒரு குட்டியை இதாக காமிச்சிடுறேன். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நல்லாவே இருந்துச்சு இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு. சம்மர் ஹாலிடேஸில் எங்கேயுமே போகலன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் அந்த இடத்துக்கு போனதுனால ஏதோ ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு போன மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு அந்த வியூ எல்லாமே. ஸோ மியூசியமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண அந்த மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி நிறையா சாமி சிலையும் கூட இருந்துச்சு. ஸோ அது நிறையா அந்த அந்த கோட்டையோட கட்டமைப்பு எல்லாமே இருந்துச்சு. அந்த இதெல்லாம் இருக்குல்ல ஒரு இது மாதிரி அங்கே எல்லாமே அந்த செங்கல், அந்த கோட்டை அது வரைக்கும் நல்லா பெருசாக இருந்திருக்கு. பட் இந்த கடல்னால அது ஃபுல்லாகவே அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னொரு இது காட்டுறேன். இது வந்து நாங்கள் போயிட்டுருக்கும் போது எடுத்தது. அங்கே இருக்கிற வீடு எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் வீடு மாதிரி ரொம்ப கட்டியிருந்தாங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் நான் அந்த இடத்துல எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே அங்கே போனோன்னா அப்படியே அந்த மியூசியம் வந்துடுச்சு. அப்புறம் அங்கேயுமே போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். இங்கே ஒரு சர்ச் இருந்துச்சு. இந்த சர்ச்சில் அப்படியே கொஞ்சம் கிட்டக்க போனோடனே வந்து அந்த இது வந்துடுச்சு, அது அந்த ஃபோர்ட் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேல் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மியூசியம் மாதிரி தான் சம்திங். ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேல் பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே ஒருத்தரோட சிலை இருக்குல்ல, இவர் தான் வந்து இந்த கோட்டையில் சம்திங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசியத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள்.
இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்தாங்க இல்லையா அந்த வேலை செய்கிறவங்கெல்லாம் அவங்களோட ரூம்ஸு. பட் அந்த இடத்துலலாம் நிறைய க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால உள்ளே அலோட் பண்ணல. அப்படியே வெளில இருக்கிறது மட்டும் பார்த்தோம். நான் கேமராலாம் விட்டு ட்ரை பண்ணி பார்த்தா எதுவுமே அவ்வளோ கவர் ஆகலை. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு வந்து அப்படியே காட்டுறேன் ஒவ்வொன்றா. ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கிற ரூம் எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இப்படி தான் இருந்துச்சு. அறைகள்னு போட்டு இது இருக்கு. அவங்க வந்து நமக்கு ரயில் இதே கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் தான் அங்கே ரூமாக வச்சுருந்தாங்க. உள்ளெல்லாம் நிறைய பெயிண்டிங் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு மாதிரி குப்பையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கிச்சன் ரூம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இடம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. கோழி வளர்க்கும் மறை. வா வெடிமரம் ஒரு பயமா இருக்குல்ல நமக்கு. ஸோ வந்ததுக்கு மெமரிஸ்க்காக நான் சிப்பு எல்லாம் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ இவர் தான் அவர். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமே நாங்கள் காரைக்கால் வழியாக இருந்தோம். ஸோ அந்த இதெல்லாம் இருந்துச்சா. ஸோ எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். காருக்குள்ளேயே தான் எடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயுமே நான் நிறையா ஃபோட்டோஸ் தான் எடுத்தேங்க. ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு ரொம்ப நாள் கிளச்சி விடுறதுனால நல்லா இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் சைஸ்க்கு ஒரு கேண்டில் வாங்கியிருந்தாங்க. அதுவுமே நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கேண்டில்மே ஃபஸ்ட் ஆக்சுவலி விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்து வேளாங்கண்ணி வர்றதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஸோ க்ளவுட்ஸுக்கும் அந்த இதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்திங்களா இந்த கேண்டில் தான் அது. ஸோ இதை எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அப்படியே வந்துட்டோம். இன்னுமே கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருக்குது. அதுக்கப்புறமேலே நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனோம். எங்கன்னா அவர் ஜீசஸோட ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு போனோம். சர்ச்சிலேருந்து அது இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து அங்கே நடந்தே போயிட்டோம். அங்கே நடந்து போனதுக்கப்புறம் அங்கே புதுசாக ஒரு சர்ச் கட்டியிருந்தாங்க. அது பார்க்கவே செம்ம பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் உட்காந்துருந்துட்டு நாங்கள் அப்புறமேல் அப்படியே வந்துட்டோம். வெளில வந்ததுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி ஜீசஸோடது. ஸோ அதையுமே பார்த்துட்ருந்தோம். அதையும் பார்த்ததுக்கப்புறமேல் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெயின் ஸ்டாச்சு கிட்டே போயிட்டோம். அந்த ஸ்டாச்சு ஸ்ட்ரெயிட்லேருந்து பார்க்கும்போது அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஸ்டாச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப யூனிக்காக அதை பில்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்புறமேல் அப்படியே பொறுமையாக நடந்து நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6:45 சம்திங்கில் வந்ததுனால நல்லா இருட்டாகிடுச்சு. கடல் அலைலாம் நல்லா வேகமாகவே வந்துட்டு இருந்துச்சு. சடனாக ஒரு அலை வந்துச்சு. அது மேலே வரைக்கும் வந்துருந்துச்சு. நாங்களாம் உளுர்ற நிலமைக்கு போயிட்டோம். நாங்கள் ஆனால் குளிக்கலை. வர 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தோம். அதையே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்படியே ஜஸ்ட் நிறைய பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே கால் மட்டும் நினச்சிட்டு அங்கே போயிட்டு பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்.
அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா காருக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் காரில் பார்த்திங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் செம்ம டயர்டாகிடுச்சு, கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே நடந்துகிட்டே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தெரியலை, பட் செம்ம க்ரௌடாக நிறைய மலையாளிஸ் எல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் தெரியலன்னா இருட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். வணக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் காலையில் 8 மணி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாப்பிட்டதே வீடியோ எடுக்கலாம், அப்படியே ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. நைட்டு வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி போய் தூங்கிட்டேன். இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். பாய். Thank you for watching us. If you're still watching.